அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மாதத்திற்கு முன்பதாகவே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், அல்லாஹ் ரஜபுடைய மாதத்திலேயும் ஷஅபானுடைய மாதத்திலேயும் பரக்கத்தை தந்தருள்வாயாக என்பதாக துஆ கேட்பதோடு ரமலானை அடைவதற்கான ஒரு நற்கிருபையை வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக என்பதாகவும் வரவேற்று துஆ செய்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். அதே போன்று மற்றொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் ரமலானுடைய மாதம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தன்னுடைய அன்பு நண்பர்களை அழைத்து, ஐயுஹன்னாஸ், மக்களே, அது அல்லல்லக்கும் ஷஹ்ருன் அலீமுன், உங்களிடத்திலே மிகவும் பிரம்மாண்டமான மகத்துவமான மாதம் வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத்தான மாதம் வந்திருக்கிறது. ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அந்த மாதத்திலே இருக்கிறது. ஜஅலல்லாஹு சியாமஹு ஃபரீலா, அந்த ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் நோன்பு வைப்பதை அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறான். வ கியாமு லைலிஹி ததவ்வுஆ, இரவிலே நின்று வணங்குவதை அல்லாஹ் மிகப்பெரிய நன்மைக்குரிய ஒன்றாக ஆக்கி வைத்திருக்கிறான். மன் தகர்ரப ஃபீஹி பி ஹஸ்லத்தின் மினல் கைரி கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவா, ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் அது ஃபர்லுடைய அந்தஸ்துடைய நன்மையை பெற்றதாக இருக்கும். சாதாரணமாக தெருக்களிலே நடந்து செல்கின்ற பொழுது ஒரு முல்லை எடுத்து போட்டார், ஒரு ஃபர்லை நிறைவேற்றியதனுடைய நன்மை. ஒரு முஃமினை சந்திக்கின்ற பொழுது முகமலர்ச்சியோடு சந்தித்தார், சந்தோஷமாக சலாம் சொன்னார், அல்லாஹு தஆலா ஒரு ஃபர்லை நிறைவேற்றியதனுடைய நன்மை. சின்னதாக ஒரு அமலை செய்தாலும் பெரிய நன்மை இந்த நாளிலே கிடைக்கும், இந்த மாதத்திலே கிடைக்கும். வமன் அத்தா ஃபீஹி ஃபரீலத்தன், யார் இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு ஃபர்லை நிறைவேற்றுகிறாரோ, கான கமன் அத்தா 70 ஃபரீலத்தன் ஃபீமா சிவா, ரமலான் அல்லாத காலத்திலே 40 தடவை 70 தடவை ஒருவர் ஃபர்லை நிறைவேற்றினால் என்ன நன்மையோ அவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் என்று ரமலானுடைய துவக்கத்திலே அமர்ந்து சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டுவார்கள், ரமலானை குறித்துண்டான அறிமுகத்தை செய்வார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் நாம். இந்த ரமலானுடைய மாதத்திற்கு ஒரு நாள் முன் வரையிலும் நாமும் இந்த ரமலானை அடைவோம் என்பதாக நினைத்திருந்த எத்தனையோ பெரியோர்கள், எத்தனையோ நல்லோர்கள், அவர்கள் ரமலானை அடைவதற்கு முன்பதாகவே மரணித்து போன செய்திகளை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை எப்பொழுது விரும்புகிறானோ அப்பொழுது அழைத்துக் கொள்கிறான் என்று இருந்தாலும் ரமலானை கொடுக்கப்பட்ட நாம் மிகவும் பாக்கியத்திற்குரியவர்கள். அந்த ரமலானை மிகவும் கண்ணும் கருத்துமாக பயன்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் புரிய வேண்டும். ரமலானுடைய சிறப்புகள் என்பதாக ஏராளமாக நாம பார்க்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேனே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லிஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். நோன்பாளிக்கு 2 சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். சொல்கிறார்கள், ஃபர்ஹத்துன் ஹீன யுஃப்திர், ஒரு சந்தோஷம் அவன் நோன்பு திறக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம். அதற்கு நிகரான ஒரு சந்தோஷம் இருக்க முடியாது. காரணம், காலையில் இருந்து ஹலாலான முறையிலே அவனுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்களை கூட அவன் தடுத்து வைத்துக் கொண்டு சாப்பிடாமல், உண்ணாமல், பருகாமல், எச்சிலை கூட ஒழுங்காமல், மிகவும் வெயில் அடிக்கக்கூடிய பொழுதாக இருந்த பொழுதிலும் அல்லாஹ்விற்காக காத்து கொண்டிருந்த அந்த மனிதன் அந்த இஃப்தாருடைய நேரத்திலே அந்த கவலத்தை எடுத்து நோன்பு திறப்பதற்காக அவன் மேற்கொள்ளக்கூடிய அந்த நேரம் இருக்கிறதே, மிகவும் அளவிட முடியாத ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். 2வது தருணம், ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பி, தன்னுடைய ரப்பை சந்திக்கக்கூடிய தருணம், அந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் என்று
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இதை நம்ம சாதாரணமாக பார்த்து விட முடியாது, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய தருணம் என்று. ஏனென்றால் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இதை குறித்து ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லி காண்பிக்கிறான். வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது தன்னுடைய மன இச்சையை மட்டும் பிரதானமாக ஆக்கி அல்லாஹ்விற்கு மாற்றமான முறையிலே தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் நரகத்தின் பக்கம் அடைப்பான், நரகத்தின் பக்கம் அவர்களை இழுத்து செல்லப்படும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. யாரெல்லாம் காஃபிர்களாக இருந்தார்களோ, அல்லாஹ்விற்கு மாற்றமாக செயல்பட்டார்களோ அவர்களை நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படும். காஃபிரா இருந்தா நரகத்தை பார்த்தா பயந்தான் அப்படின்றது இங்க பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அதை தொடர்ந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறான். வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஸுமரா. யாரு தன்னுடைய ரப்பை நினைத்து அச்சம் கொண்டு இறையச்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் சுவனத்தின் பக்கம் இழுத்து செல்வார்கள் என்று. சுவனத்தின் பக்கம் இழுத்து செல்ல வேண்டுமா என்கின்ற கேள்வி நமக்கு இப்பொழுது எழுகிறது. சுவனத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம், சுவனத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நாம், சுவனம் என்பது என்னுடைய சக்திக்கு ஏற்ற முறையிலே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள், நீங்கள் பார்க்கக்கூடிய இன்பங்கள் இதுவெல்லாம் ஒன்றுமில்லை. சுவனத்தை குறித்து நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு அற்புதமான முறையிலே அமைத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி காண்பிக்கிறான். அப்படிப்பட்ட சுவனத்தை ஒரு மனிதன் சுவனத்திற்கு போ என்பதாக சொன்னான், அவன் ஆனந்தமாக வல்லவா ஓடி செல்ல வேண்டும். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான், வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஸுமரா. சுவனத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படும் என்று சொல்லி காண்பிக்கிறான். ஏன் இழுத்து செல்லணும்? சுவனத்தின் பக்கம் எதுக்காண்டி இழுத்து செல்லணும் என்றால், அன்பான பெரியோர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை எல்லாம் கணக்கு தீர்க்கக்கூடிய நாளில் தீர்ப்பு முடிந்ததற்கு பிறகு நல்ல மனிதர்களை எல்லாம், சுவனத்திற்கான மனிதர்களை எல்லாம் சுவனத்திற்கும் அழைத்து செல்லப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்விற்காகவே இறையச்சத்தோடு வாழ்ந்த வலிமார்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், பிரதானமான சீதேவிகள், இவர்களை மட்டும் அல்லாஹ் வைத்து தன்னுடைய திரையை அகற்றிவிட்டு தன்னுடைய காட்சியை அவர்களுக்கு காட்டுவார். அப்பொழுது இந்த உலகத்தினுடைய காட்சிகளை எல்லாம் பார்த்து பிரமித்து போன மனிதன் அந்த காட்சிகளை எல்லாம் வடிவமைத்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அற்புதமான முறையிலே இருப்பான். அந்த காட்சியை பார்த்து அவர்கள் அசந்து அப்படியே பிரமித்து போய் நிற்பார்கள். அல்லாஹ், யா ரஹ்மானே, எங்களுக்கு இதை தவிர வேற இன்பம் வேறு ஏதும் இருக்குமா என்று அவர்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டிருப்பான். சரி, பார்த்துட்டீங்களா, சொர்க்கத்துக்கு போங்க என்று சொல்லப்படும். அவர்கள் சொல்வார்கள், சுவனம் வேண்டாம், எங்களுக்கு சுவனம் வேண்டாம். காலமெல்லாம் உன்னைதானே நாங்கள் நினைத்திருந்தோம், காலமெல்லாம் உன்னைதானே நாங்கள் நாடி இருந்தோம், உனக்காக தானே நாங்கள் பசித்திருந்தோம். ரப்பே, நாங்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறோம், எங்களுக்கு சுவனம் வேண்டாம் என்று சொல்வார். அல்லாஹ் சொல்லுவான், நான் சுவனத்திலே வந்து இடையிடையே உங்களை பார்க்கிறேன், நீங்கள் இப்பொழுது சுவனத்திற்கு செல்லுங்கள். அவர்கள் மறுப்பார்கள், இல்லை, நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் உன்னை பார்த்து கொண்டே நிற்போம். மலக்குகளிடத்திலே அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியார்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லுங்கள். அவர்கள் என்ன கண்ணிய குறைவானவர்களா, கண்ணியமற்றவர்களா? நின்று கொண்டிருப்பவர்கள் யார்? அல்லாஹ்விற்காக வாழ்ந்த இறைநேசர்கள், அல்லாஹ்விற்காக வாழ்ந்த, அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்ற, ரிதுவானை பெற்ற சீதேவிகள். இவர்களை இழுத்து செல்ல முடியுமா? அவர்களுடைய ஆடையினுடைய நுனியை பிடித்து கொண்டு, வாருங்களேன் சுவனத்திற்கு போகுவோம், வாருங்கள் சுவனத்திற்கு போகுவோம் என்பதாக அவர்கள் அழைப்பார்கள். இதைதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார்.
சுவனத்தின் பக்கம் அவர்களை அழைத்து செல்வதற்காக அவர்களை இழுக்கப்படும். அவர்கள் வரமாட்டார்கள். அல்லாஹ் கேட்பான், என்ன அவர்களை சுவனத்திற்கு இழுத்து செல்லவில்லையா? அவர்கள் வர மறுக்கிறார்கள் ரப்பே. அவர்கள் உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார்கள் ரப்பே. நாங்கள் என்ன செய்வது என்பதாக கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியார்கள் வராவிட்டால் என்ன, அந்த சுவனத்தை என்னுடைய அடியார்களுக்காக எழுதுவார்கள். அந்த சுவனத்தை என்னுடைய அடியார்களுக்காக நீங்கள் இழுத்து வாருங்கள் என்பதாக சொல்ல, அந்த சுவனம் இழுத்து வரப்படும். இவர்கள் அந்த சுவனத்திற்குள்ளாக நுழைவார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கிறான். என்றால் அல்லாஹ்வை சந்திப்பது எவ்வளவு பெரிய அற்புதமான தருணம். அந்த தருணம் அல்லாஹ்விற்காக நோன்பு நோக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்திலே கிடைக்க பெறுகிறது என்றால் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நாம் யோசித்து பார்க்கலாம். அன்பானவர்களே, பேர்பட்ட இந்த ரமலான் நம்மிடத்துல கிடைத்திருக்குதுன்னா, இந்த ரமலானுடைய முழுமையான பலனை நான் அடைவதற்கு என்னென்ன வழிகளோ அதை நாம் பேண வேண்டும். ரமலானை கெடுக்கும்படியான என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அவைகளை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். பாவங்கள் செய்யக்கூடாது, ரமலானுடைய மாசத்துல கண்டிப்பா நோன்பு வச்சிடணும் என்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் பரவலாக அறிந்திருப்போம். அது விஷயத்திலே விழிப்புணர்வோடு இருப்போம். ஆனா அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அது என்னன்னா, ரமலானில் நாம் செய்யக்கூடிய அமல்களையும் பாடுபடுத்தக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ்வினுடைய விஷயத்தை மட்டும் வெறுமனே இபாதத்துகள் வணக்கங்கள் என்பது சடங்கு சம்பிரதாயம் அல்ல. காலையிலிருந்து மாலை வரையிலும் அவர் பசியோடு இருந்து விட்டார், எனவே இவர் நோன்பு நோற்றி விட்டார் என்று இல்லை. இரவு முழுவதும் அவர் தக்பீர் கட்டி வணங்கினார், சஜிதாவிலேயே கடந்தார், எனவே இவர் வணக்கசார் என்று இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ'. ஒரு மனிதர், எத்தனையோ மனிதர்கள் அவர் காலையில் இருந்து மாலை வரையிலும் பசித்து இருக்கிறார்கள், ஆனால் பசியோடு இருந்தார்கள் என்பதை தவிர ஒரு நன்மை கூட அவர்களுக்கு கிடைப்பது இல்லை. ருப்ப கியாமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்லல் கியாம். அவர் விழித்திருந்ததை தவிர, எத்தனையோ இரவிலே விழித்து வணங்கம் செய்யக்கூடிய மனிதர்கள் அவர்கள் விழித்து இருந்தார்கள் என்பதை தவிர ஒரு நன்மையும் பெறுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நோன்பையெல்லாம் நோற்றார், ஆனால் மறுபக்கத்திலே அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையான முறையிலே செய்தாரா? நான் மிக சிறந்த நோன்பாளியாக இருக்கிறேன், அதே நேரத்தில் புறம் பேசக்கூடியவனாக இருக்கிறேன், அடுத்தவரை பற்றி குறை பேசக்கூடியவனாக இருக்கிறேன், அடுத்தவரை அடிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், அடுத்தவருடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய பசி அல்லாஹ்விடத்திலே எந்த பலனையும் ஏற்படுத்தாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். நோன்பு என்பது, ரமலானுடைய மாதம் என்பது நற்பண்புகளுக்கான ஒரு பாசறை. இதிலே நாம் பெற வேண்டிய பக்குவங்களை நாம் பெற வேண்டும். வெறுமனே நாம் பசியோடு இருக்கிறது மட்டும் அல்லாஹ்வுக்கு இல்லை. அந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த தன்மைகள் எல்லாம் நம்மிடத்திலையும் வர வேண்டும். பசியோடு இருப்பதன் மூலமாக நீ பசியை உணர்கிறாய் அல்லவா? ஒரு மாதத்தினுடைய கால அளவிலே நீ உணர்கிறாய், எத்தனையோ என்னுடைய அடியார்கள் வாழ்நாள் முழுவதும் பசியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வழியை நீ புரி, அவர்களுடைய வலியை, அவர்களுடைய உணர்வை நீ புரிந்து அவர்களுக்கு தான தர்மங்களை செய்து அவர்களுக்கு உதவி உத்தாசையோடு உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள் என்பத விஷயத்தை அல்லாஹ் தஆலா அங்கு உணர்த்தி காண்பிக்கிறார். முதலாவது பத்திலே அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா ரஹ்மர் ரஹீமீன், கிருபையுள்ள ரஹ்மானே எங்களுக்கு ரஹ்மத்து செய் என்பதாக கேட்பது மட்டும் அடியானே இல்லை,
உன்னுடைய பொறுப்பு. அந்த ரஹ்மத்தை பெறுவதற்கான தகுதி உனக்கு இருக்கிறதா? நீ ரஹ்மத்தானவனாக இருக்கிறாயா? அல்லாஹ் எனக்கு இரக்கத்தை காட்டு, நீ மற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்டுகிறாயா? யார் பூமியிலே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அவர்களுக்கு வானத்திலே இருக்கக்கூடிய ரப்பு இரக்கம் காட்டுவது இல்லை. எனவே நம்முடைய வீடாக இருக்கட்டும், நம்முடைய தொழிலாக இருக்கட்டும், தனக்கு கீழாக வேலை செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கடுமையான சுமைகளை சுமத்தி விடாமல் அவர்களுடைய உள்ளங்கள் குளிரும்படியான சில சலுகைகளை ஏற்படுத்தி கொடுத்து அல்லாஹு தஆலாவிடத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் எதிர்பார்க்கிறோமோ அதே போன்று நம்முடைய மக்களிடத்திலே நாம் இருந்து பழகி காட்ட வேண்டும். அடுத்தவர்கள் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், அல்லாஹும்ம ஃபிர் லனா ذுனூபனா ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன், கிருபையுள்ள ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை எல்லாம் பிழைகளை எல்லாம் மன்னித்தரு என்பதாக நாம் கேட்பதோடு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பு தன்மையை கொண்டிருக்க வேண்டும், பெருந்தன்மையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய அடிமை ஒருவர் தவறு செய்து விடுவார், கோபத்திலே அடித்து விடுவார்கள், கடுமையாக அடித்து விடுவார்கள். சிலருக்கு கோபம் தலைக்கேறியது என்றால் என்ன பேசுகிறோம் என்று தெரியாது, என்ன செய்கிறோம்ன்றது தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்கிறார்கள். அபா மஸ்ஊத், அபா மஸ்ஊத், லல்லாஹு அக்தரு அலைக மின்க மின் அலா ஹாதல் குலாம், இந்த அடியாரின் மீது நீ ஆற்றல் பெற்றிருப்பதை விட உன்னுடைய குறைகளுக்காக தண்டனை கொடுப்பதற்கு அல்லாஹ் மிகவும் ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறான் என்று சத்தம் வரும். திரும்பி பார்ப்பார்கள், அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பார்கள். சின்ன தப்பு செஞ்சிட்டாரு, உடனே நீ உனக்கு கீழாக வேலை பார்க்கிறான் என்பதாக நீ அதற்கான தண்டனையை கொடுத்து விட்டாய். வாழக்கூடிய காலத்திலே நாம் எவ்வளவு தவறுகளை செய்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு தவறுகளையும் அல்லாஹ் கணக்கு பார்த்தால் என்னவாகும் என்பதை யோசித்து பார்த்தீர்களா என்கிற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, அபூ மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஃபஸகத்த ஷௌது மின் யதி மின் கஹிபதிஹி, பயத்தின் காரணமாக அந்த நாட்டையை அப்படியே கீழே போட்டு விட்டார். கீழே போட்டு விட்டு, யா ரசூலல்லாஹ் ஹுவ ஹுர்ருன் லிவஜ்ஹில்லாஹி தஆலா, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக எப்பொழுதே இந்த அடிமையை நான் உரிமையிட்டு விட்டேன் என்று சொல்கிறார். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பரவாயில்ல, நல்ல விஷயம் என்று சொல்லவில்லை. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்மா அபூ மஸ்ஊதே, நன்கு அறிந்து கொள்ளுங்கள், லௌலம் தஃஅல் லஃபத்ஹத்கன் நார், இதை மட்டும் நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் நரகவாசியாக ஆகியிருப்பீர்கள், நரகம் உங்களை சீண்டி இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை குருமாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நாம அல்லாஹ்விடத்திலே எந்த விஷயத்தை எதிர்பார்க்கிறோமோ அந்த விஷயம் நம்மிடத்திலே இருக்கிறதா என்கிற பக்குவம், ஒரு பார்வை நமக்கு வர வேண்டும். வெறுமனே தக்பீர் கட்டி தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஜகாத்து கொடுக்கிறாரு, இப்படி வணக்க வழிபாடுகள் என்பது சடங்கு சம்பிரதாயம் அல்ல. இது மிக முக்கியமான பக்குவத்தை, பண்பை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மல் முஃப்லிஸ், என்னுடைய உம்மத்திலே மிகப்பெரிய கவலைக்குரிய ஏழை யார் தெரியுமா? பரதேசி யார் தெரியுமா? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், மன் லைஸ லஹு திர்ஹமுன் வலா மதா, யாருக்கு பொருளோ எந்த ஒரு வசதி வாய்ப்புமோ இல்லையோ அவர்தான் ஏழை என்று சொல்வார். இதுதானே நம்ம பார்வையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் முஃப்லிஸு மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில மிகப்பெரிய ஏழை என்ன யார் தெரியுமா? ஒரு மனிதர் வருவார். எப்படி வருவார்? யஅதி யௌமல் கியாமத்தி பி ஸலாத்தின் வ சியாமின் வ ஜகாத்தின், மிகப்பெரிய நன்மைகளோடு வருவார். அதிகமான தொழுகைகள், அதிகமான நோன்புகள்
நோற்ற வண்ணமாக மலையை போன்று குவியல் குவியலான நன்மைகளோடு ஒரு மனிதர் வருவார். ஆனால் வாழக்கூடிய காலத்தில் அவர் அது சத்தமஹாதா பிற மனிதரை திட்டி இருப்பார், பிற மனிதரை பற்றி குறை பேசி இருப்பார், புறம் பேசி இருப்பார். கதபஹாதா அடுத்த மனிதரை குறித்து அவதூறு பேசி இருப்பார். லரபஹாதா அடுத்த மனிதரை அநியாயமாக அடித்திருப்பார். வசபக தமஹாதா மற்ற மனிதருடைய இரத்தத்தை ஓட்டி இருப்பார். வாக்கலமாலஹாதா அடுத்த மனிதருடைய பொருளை அநியாயமான முறையிலே சாப்பிட்டு இருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபயுத்தா ஹாதா மின் ஹஸனாத்திஹி வ ஹாதா மின் ஹஸனாத்திஹி குவியல் குவியலாக வைத்திருந்த இவருடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து யாரை குறித்து இவர் புறம் பேசினாரோ, யாரை பற்றி இவர் அவதூறு பேசினாரோ, யாரை இவர் அடித்தாரோ, யாருடைய பொருளை அவர் சாப்பிட்டாரோ அவருக்கு பகிர்ந்தளிக்கப்படும். கடைசியாக இவருக்கு ஒரு நன்மை கூட இல்லாத நிலை இருக்கும். ஆனால் இவர் மற்றவர்களை பற்றி புறம் பேசியது இன்னும் பாக்கி இருக்கும், அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்தது இன்னும் பாக்கி இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாதிக்கப்பட்ட அந்த மனிதர்களுடைய பாவங்கள் இருக்கும் அல்லவா, அந்த பாவங்களை எல்லாம் எடுத்து இவருடைய கணக்கிலே சேர்க்கப்படும். பின்பு இவரை நரகத்திலே வீசப்படும். இவர்தான் கை சேர்த்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே சைத்தான் நம்மிடத்திலே மிகவும் துல்லியமாக தீவிரமாக செயல்படும். இந்த ரமலானுடைய மாசம் வந்துட்டாலேயே அது பிறை பார்ப்பதில் இருந்து ஆரம்பித்து அடுத்த பிறையை பார்க்கின்ற வரையிலும் சச்சரவுகள் ஆரம்பமாகி விடுகிறது. இது ஏன் நடக்குது யோசிச்சு பார்த்தீங்களா? மற்ற மாசத்துல இல்லாத, ஒரு துல்ஹஜ் மாசத்துல இல்லாத ஒரு பிறையினுடைய பிரச்சனை ரமலானுடைய மாசத்துல ஏன் ஏற்படுது? இங்க தராவிய தொழுகையினுடைய எண்ணிக்கையுடைய விஷயம், எதையோ தொழுதுட்டு போ, உனக்கு எது பிடிச்சிருக்கு, எனக்கு இதுதான் ராகத்தா இருக்கு, தொழுதுட்டு போ. இல்லை, இது தவறு, அது சரி, அவர்கள்லாம் அப்படியானவர்கள், இவர்கள்லாம் இப்படியானவர்கள் பேச்சுக்கள் ஏன் அதிகமாக நடக்கிறது என்று தெரிகிறதா? லைலத்துல் கத்ருடைய இரவிலே சர்ச்சைகள் ஏன் நடைபெறுகிறது என்று தெரியுமா? இவைகள் எல்லாம் நம்முடைய நன்மைகளை அப்படியோடு அடையாளம் இல்லாமல் அழித்து, அதற்கான சூழலை இப்லீஸ் மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்கிறான். நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெறுமனே நோன்பு வைப்பது அது பிரதானமானது, நோன்பினுடைய காரியங்களை செய்வது பிரதானமானது என்று சொன்னால், அந்த நன்மைகளை பாழாக்கக்கூடிய, அடுத்த மனிதர்களுக்கு செய்யக்கூடாத அந்த அநியாயங்களை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நான் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறேன், ஆனால் எனக்கு சுகுணத்தை கொடு என்பதாக கேட்கிறோமே, அதாவது அல்லாஹ் பெருந்தன்மையோடு எனக்கு விட்டுக் கொடு என்பதாக சொல்கிறோமே, அந்த பெருந்தன்மை நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி ரலியல்லாஹு தஆலா ஒரு கடைசி வீதிக்கு செல்கிறார்கள். அங்கு ஒட்டகம் விற்பனையாவதை பார்க்கிறார்கள். ஒரு குதிரை, அழகான குதிரை வாங்குறாங்க. எவ்வளவுப்பான்னு கேட்கிறாங்க. அவரு சொல்றாரு, 300 திர்ஹம், 300 திர்ஹம் என்று சொல்கிறார். 300 திர்ஹம். அவங்க சொல்றாங்க, என்னப்பா நீ போய் இதை போய் சொல்ற, உன்னுடைய குதிரை யுசாவிலி 500 திர்ஹம், 500 திர்ஹத்துக்கு அல்லவா தகுதியானதாக இருக்குது. அதெல்லாம் சரியா இல்லை, நான் 500 ரூபாய் கொடுத்துதான் வாங்குவேன் என்று சொல்கிறார். நமக்கு இது மாதிரி கஸ்டமர் வந்தா எப்படி இருக்கும்? நம்ம 300 ரூபாய் சொல்லி, அவர் இல்ல 300 ரூபாய் கம்மி, 500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்காண்டி தான் 300 ரூபாய் சொன்னேன், உண்மையிலே 500 ரூபாய் தான் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிடும். அந்த அடியார் சொல்கிறார், எனக்கு 300 ரூபாய் கொடுங்க போதும். இவர் சொல்லுகிறார், ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார், இல்ல நான் 500 ரூபாய் கொடுத்து தான் வாங்குவேன் என்று 500 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. குதிரையை வாங்கி விடுகிறார்கள். அந்த குதிரையில பயணம் செய்கிறார். பார்த்தா அவ்வளவு அழகாக கடந்து செல்கிறது. அதனுடைய நடையே பிரம்மாண்டமான முறையிலே இருக்கிறது. சந்தோஷம் தாங்கல. திரும்பவும் கடை வீதிக்கு வருகிறார், தேடுகிறார். அந்த கடைக்காரர் விற்றவர் ஒளிகிறார். ஆஹா,
ஆயிட்டாரோ, திருப்பி 200 வாங்குறதுக்கு வராரோ என்பதாக நினைத்து ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூப்பிட்டு, இவ்வளவு அற்புதமான குதிரை போய் 500 எனக்கு மனசே கேட்கல, 800 போவோம், அதனால இந்த 800 திர்ஹத்தை வைத்துக்கொள், 800 திர்ஹத்தை வைத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது, ஒரு 800 திர்ஹத்தை வாங்கிவிட்டு, நீங்கள் யார், ஏன் நீ இப்படி செய்கிறீர்கள், இது கொஞ்சம் ஏமாளித்தனமாக இல்லையா என்று கேட்ட பொழுது ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார், நான் ஏமாளி அல்ல, என்னுடைய உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் ஈமானை ஏற்றிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஃமினாக இருக்கக்கூடியவனுடைய அடையாளம் அன்-நுஸ்ஹத்து லிகுல்லி முஃமினீன், அடுத்த மற்ற முஃமினான மனிதர்களுக்கு தான் விரும்பியதை விரும்பக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் உன்னுடைய இடத்துல இருந்திருந்தால் இந்த ஒட்டகத்தை இவ்வளவு விலையிலே விற்றிருப்பேன், எனவே தான் அந்த விலையை நான் உனக்கு கொடுப்பதற்காக வந்தேன் என்பதாக சொன்னார். அன்பான பெருமக்களே, இந்த குணம் நம்மிடத்துல எப்பொழுது இல்லாமல் போனதோ அப்பொழுதில் இருந்துதான் இந்த இஸ்லாத்தினுடைய சரிவு ஆரம்பமானது என்று யோசித்து பார்க்க வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டது எப்படி, யாரினால் கொலை செய்யப்பட்டார்கள், முஸ்லிம்களினால் தான் கொலை செய்யப்பட்டார்கள். யார் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான மருமகனார் என்பது மட்டுமல்ல, சுவனத்தினுடைய சோபனம் கூறப்பட்டவர்கள், முஸ்லிம்களால் கொலை செய்யப்பட்டார். சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏன் கொலை செய்யப்பட்டார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏன் கொலை செய்யப்பட்டார்கள், யார் கொன்றது? இந்த சமுதாயத்திலே ஏற்பட்ட சரிவினுடைய அடிப்படை எங்கிருந்து துவங்குகிறது? நம்மிடத்திலே பக்குவப்படுத்த வேண்டிய குணங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. அதை இந்த ரமலான் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அல்ல ரஹ்மான் முழுமையான முறையில் இந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த பலனை பேணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் புரிவானாக. ஆகிர் தவானா.